மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏவிற்கு சொந்தமான தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடந்தது மருத்துவ அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணை தொடங்காதது ஏன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். கிட்னி முறைகேடு வழக்கில் விசாரணை தொடங்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்கள். தமிழகம் முழுவதுமே ஒரு பலத்த அதிர்வலையை ஏற்படுத்தியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மணச்சநல்லூர் பகுதியில் உள்ள மருத்துவமனைகள்ல நடைபெற்ற கிட்னி திருட்டு. இது தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு பலத்த ஒரு பலத்த பொய்யது கிளப்பிச்சு. இந்நிலையில அதிமுகவோட பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணச்சநல்லூர் திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக தமிழக அரசின் மருத்துவத்துறை அதிகாரிகளால் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதுன்னும், இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள ஏழை விசைத்தறி தொழிலாளர்கள் சிறுநீரக மாற்று மோசடி வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை புரோக்கர் மூலம் நடைபெற்ற கிட்னி முறைகேடு கொடூரமான செயல் அப்படின்னு கண்டித்து சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதோடு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க உத்தரவிட்டு 1 மாதம் கடந்தும் தமிழக அரசு இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. மாறாக கரூர்ல நடைபெற்ற அந்த மக்கள் நெருக்கடி சம்பந்தமா உயர்ந்த விவகாரத்துல தொடர்பான நீதிமன்ற உத்தரவு அரசுக்கு கிடைக்கப்பெறுவதற்கு முன்பே சில மணி நேரங்களிலே மண்டல காவல்துறை ஐஜி தலைமையில விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை துவங்கப்பட்டு விட்டதனும், ஆனால் கிட்னி முறைகேடு வழக்கில் இதுவரை விசாரணை தொடங்காதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. 2 வழக்குகளிலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுகள் ஒன்று போல இருந்த போதிலும் தங்களுக்கு தொடர்புடையவர்கள் வழக்கு என்றால் விசாரணையை தாமதப்படுத்துவதும் கிடப்பில் போடுவதும், வேண்டாதவர்கள் மீதுமான விசாரணை என்றால் துரித நடவடிக்கையில் செயல்படும் இந்த திமுக அரசின் மாடல் ஃபெயிலியர் அரசின் இரட்டை வேடம் தமிழக மக்களிடம் தற்போது அம்பலமாகிவிட்டது அப்படின்னு சொல்லுது தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்துல பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார் சிந்து. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.